அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த சமையல் குறிப்பு அப்படின்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவு சொல்லியிருப்பாங்க. அதில் அது மாதிரி சமையல் நிகழ்ச்சியெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தா கூட சொல்லுவாங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணியை விடுங்க முதல்ல, அப்புறம் 2 ஸ்பூன் சீரகம் போடுங்க, அப்புறம் 2 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. ஏதோ ஒன்று, எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு சொல்லுவாங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வைங்க அப்படின்னு நேர அளவும் சொல்வார்கள், கொள்ளளவும் சொல்வார்கள். ஆனால் முடிக்கிறப்போ கடைசியில் பார்த்துருக்குறீங்களா, தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க அப்படிம்பாங்க. இப்போ சாம்பார் பண்ணுறது எப்படின்னா, மற்றதுக்கெல்லாம் அளவு சொல்கிறவங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க, தேவையான அளவுக்கு இனிப்பு போட்டுங்க அப்படிம்பாங்க. சில விஷயங்களில் தான் அளவு என்பதை மற்றவர்கள் சொல்ல முடியும். சில விஷயங்களில் இதுக்கு என்ன அளவு அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். எந்த விஷயத்தில் எப்படி எது அளவு, பேச்சிலே இதுதான் அளவு, இதற்கு மேல் கூடாது, நாம தான் முடிவு பண்ணணும். கோபத்தில் இதுதான் அளவு, இதற்கு மேல் கூடாது, அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் அப்போ தான் முடிவு பண்ணணும். சில பேர் சின்ன குழந்தைங்கிட்டலாம் சல்லுபுள்ளு சல்லுபுள்ளு சல்லுபுள்ளுன்னு எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. சில தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் வாழ்த்தனம் பண்ணும். ஆனால் குழந்தைகிட்ட ஒரு அளவுக்கு மேலே கோபத்தை காட்டக்கூடாது அப்படின்னு மனோதத்துவவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அதனுடைய மனசு பிஞ்சு மனசு, அது தெரியாமல் தான் வாழ்த்தனம் பண்ணுது. இது அம்மாவுக்கு தொந்தரவு பண்ணுமேன்னு அதுக்கு தெரியாது. இருந்தால் கூட நாம தான் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு அந்த கோபத்தை, எரிச்சலை காட்டுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே ரொம்ப அதுங்கிட்ட மனசு நோகிறா மாதிரி பேசக்கூடாது. முதல்ல காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போகிறார். அங்கே ஒரு வழக்குக்காக போகிறார். அங்கே இருக்கிற ஒரு இந்திய வியாபாரி ஒருத்தர் அவர் அழைச்சிருக்கிறார், போகிறார். ரயிலில் போகிறப்ப ஜோஹன்னஸ்பர்கில் அவரை இறக்கி விட்டுறாங்க. எதனால் இறக்கி விட்டாங்க அப்படின்னா, அந்த வெள்ளை அதிகாரி அந்த முதல் வகுப்பில் வெள்ளையர்கள் மட்டும்தான் பயணம் பண்ணலாம், கருப்பர்கள் செய்யக்கூடாது அப்படின்றது அவருடைய நிறவெறி. கருப்பர் அப்படின்னா நமக்குலாம் உடனே ஆப்பிரிக்கர்கள் தான் நினைவு வரும். இல்லை, வெள்ளைக்காரனை பொறுத்த வரைக்கும் வெள்ளைக்காரனை தவிர மற்ற எல்லாமே கருப்பன் தான். அதுவும் இந்தியனுக்கெல்லாம் கூலி அப்படின்னே அவன் பேர் வச்சுருப்பான். அவன் அங்கேருந்து வந்து இறக்கி விட்டான். இப்போ பாருங்கள், காந்திக்கு உடனடியாக அவரோ வக்கீலாக இருக்கிறார். அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், ரயில்வே பேரில் ஒரு வழக்கு தொடுத்துருக்கலாம், அதை இறக்கி விட்ட அதிகாரி பேரில் ஒரு வழக்கு தொடுத்துருக்கலாம். இதை வச்சு நாம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அப்படி தானே பொதுவான மனம் தோன்றும். அதுவும் தொடக்க கட்டத்தில் இருக்கிறவர். அவர் எப்படி நினச்சாரு, இது ஒரு மிகப்பெரிய சமுதாய பிரச்சனை, தனிப்பட்ட என் பேரில் இது மாதிரி படித்த ஒரு வக்கீலின் பேரிலேயே இது மாதிரி ஒரு நிறவெறியை காட்டுகிறார்கள் அப்படின்னா, ஏழை இந்தியர்கள் அங்கே இருக்கிறவர்கள் பேரில் எவ்வளவு நிறவெறி ஆங்கிலேயர்கள் காட்டி கொண்டிருப்பார்கள், எப்படிலாம் அவர்களுடைய சமூக வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும்னு இதை ஒரு பொது பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளுகிறார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போராட்ட வடிவமாக, அகிம்சை முறையிலே போராடுவதுன்னு அதை வடிவமைக்கிறார். இப்போ அவர் எந்த அளவுக்கு இதை வெளிப்படுத்த வேண்டும்ங்கிற தெளிவு இருந்தது. அந்த தெளிவுதான் இந்திய நாட்டிற்கே சுதந்திரம் என்னும் விடிவை கொடுக்கிறது. தேவையான அளவு எது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். இதை அனுபவங்கள் தான் சொல்லி தருமே தவிர, அல்லது அனுபவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் சொன்னார், என்னங்க இந்த ஆள் உங்களை பார்த்து அரக்கு இருக்கா அப்படின்னு திட்டிட்டு போகிறான், நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு. விடுங்க, அவனுக்கு தெரிஞ்சது அவள் தான் அப்படின்னார். அதாவது அரக்கு இருக்கு இல்லை முழுக்கு இருக்குன்னு இவரே ஒத்துக்கிறார் வார்த்தையில். நம்முடைய இந்திய பிரதமர்களில் லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வரலாற்றில் பிள்ளைங்க படிச்சிருக்கலாம். அவர் கங்கையினுடைய மறுபக்கத்தில் ஒரு திருவிழா ஒன்று நடக்குது. அப்போ ஒரு சின்ன பையன்தான். மறுபக்கத்தில் ஒரு திருவிழா, நண்பர்கள் எல்லாம் படகுல போய் திருவிழாவை பார்த்துட்டு திரும்புகிறப்போ படகுல ஏறி திரும்பிடுறாங்க. ஆனால் இவர்கிட்ட அந்த படகுக்காரனுக்கு தரத்துக்கு இவர் கையில் காசு இல்லை. இவன் நண்பர்கிட்டேருந்து, எப்பா எனக்கும் சேர்த்து நீ கொடுத்துரு, நான் உனக்கு அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை பயணம் பண்ணி வந்திருக்கலாம். ஆனால் அவர் வரல. நீ இல்லை போன அப்புறம் வரேன், நான் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கப்பா, நான் தங்கிட்டு நாளை காலைல வரேன் அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு பதில் சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டார். தங்கிட்ட காசு இல்லை, படகுக்காரனுக்கு தர்ற அளவுக்கு என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவருடைய தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. தன்மானம்னு சொல்கிறத விட சுயமரியாதை இடம் கொடுக்கவில்லை. இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, சின்ன பையனாக இருந்தால் கூட
அந்த படகு போன பிறகு இரவு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீந்தி கங்கையை கடந்து இந்த பக்கம் வந்து சேர்ந்திருக்கிறார். ஒரு சுயமரியாதை தன்மானம் உள்ள ஒரு தலைவனால் தான் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். என்ன நீ நிறவெறியை காட்டி கீழே இறக்கிவிட்டாய் என்பது அவருடைய தன்மானத்தை பாதிக்கிறது காந்தியடிகளுக்கு. ஆனால் அதையும் தாண்டி இதிலே என்னுடைய தன்மானம் மட்டும் இல்லை, இந்த சமூகத்தினுடைய மானமும் இதிலே கலந்திருக்கிறது என்று உணர்ந்தார். அதே மாதிரி தான் லால் பகதூர் சாஸ்திரியும் பாருங்க, முதல்ல பஸ்ஸில் பெண் கண்டக்டர்களை நியமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நியமித்தவர் அவர்தான். இந்த கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்னா கண்ணீர் புகை அப்படின்னு ஒன்று போடுவாங்களே, டியர் கேஸ்ன்னு, அதே மாதிரி தண்ணீரை பீச்சி அடித்தும் கூட்டத்தை கலைக்கலாம் அப்படிங்கிற யுத்தியை கொண்டு வந்தவர் அவர்தான். 3ஆம் வகுப்பு ரயிலில் வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற யோசனையெல்லாம் அவர் தான் ரயில்வே துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார், அப்பொழுதுதான் கொண்டு வந்தார். நம்ம அரியலூரில் ரயில்வே விபத்து நடந்த பொழுது தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்தார்ன்றது அவருடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்பு, பற்றற்ற தன்மை, பதவியின் பேரில் பிடிப்பு இல்லாத நேர்மை உள்ள ஒருவருக்கு அடையாளமாக அதை சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சிறப்பு என்னென்னா, அதுக்கு முன்னாலேயே வேற ஒரு விபத்து மகாராஷ்டிராவில் நடந்தது. அப்போவே அவர் எனக்கு இந்த பதவி வேண்டாம்னு ராஜினாமா பண்ணுற கடிதத்தை எழுதி அப்பொழுது பிரதமராக இருந்த நேருஜி அவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். நேருஜி அவர்கள் சொன்னார்கள், நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, காரணம் இப்படிப்பட்ட அமைச்சர்கள் என்னுடைய அமைச்சரவையிலே இருக்கிறார்கள் என்பது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எனவே நீங்கள் இதிலே இருங்கள், என்னால் உங்கள் ராஜினாமா கடிதத்தை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். மீண்டும் ஒரு முறை இது மாதிரி நடக்கிற பொழுது அவர் கொடுத்த பொழுது வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் உங்களை போன்றவர்கள்தான் தேசத்திற்கு தேவை என்று நேருஜி அவரிடத்திலே சொல்லி இருக்கிறார். எந்த இடத்தில் எவ்வளவு தூரம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற தெளிவு இருக்கிறதே, அது தேவையான அளவு மட்டும் இருக்கிற பொழுது மிகப்பெரிய அளவில் ஒருவருடைய வெற்றி அமைகிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.